என்ன மீனா ஏதோ பேசணும்னு ஃபோன் பண்ணீங்க? நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன், நீ தான் பேசவே மாட்டேங்கறியே. கிரிஷ் விஷயத்துல மாமாக்கு அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. இதுக்கு மேல என்னால மறைக்க முடியுமான்னு தெரியல. என்ன மீனா சொல்றீங்க? கிரிஷும் புருஷன் கூட நல்லபடியா பழகுறதையும் அவன் அம்மா இறந்துட்டாங்கன்ற கவலையே இல்லாம சகஜமா இருக்கிறதையும் பார்த்து மாமாக்கு சந்தேகம் வந்திருக்கு. அவருக்கும் அதை விட பெரிய சந்தேகம் வந்திருக்கு. கிரிஷ் பண்றதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்து பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. என்னால அவருக்கு பதில் சொல்ல முடியல. இது எல்லாத்துக்கும் பதில் உன்கிட்ட தான் இருக்கு. அந்த பதிலை நீ எல்லார்கிட்டயும் எப்ப சொல்ல போற? இனிமே என்னால ஒண்ணும் மறைக்க முடியாது. ப்ளீஸ் மீனா, ப்ளீஸ். இப்ப நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா என் வாழ்க்கை சுத்தமா போயிடும். நீ சொல்லலனா என் வாழ்க்கை போயிடும். நீ தான் இந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்க, உன் புருஷனை ஏமாத்திட்டு இருக்க. கொஞ்சம் கொஞ்சமா உன்னால நானும் அந்த நிலைமைக்கு வந்துட்டு இருக்கேன். அவர் கேட்ட எந்த கேள்விக்குமே என்னால பதில் சொல்ல முடியல. எனக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை இது வரைக்கும் வந்ததே கிடையாது. நீ உண்மையை சொல்லு ரோஹினி, இல்லனா நானே சொல்லிடுவேன். இங்க பாருங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற மீனா, அப்படி எதுவுமே பண்ணிடாதீங்க. என் வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு. என் வாழ்க்கை மட்டும் இல்ல, கிரிஷோட வாழ்க்கையும் தான். சும்மா எதுக்கு எத்தாலும் கிரிஷை வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம் நினைக்காத. நீ உண்மையை சொல்லாம ஏமாத்துறது உனக்கு வேற பழகி இருக்கலாம். ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. ப்ளீஸ் மீனா, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. இல்ல, நீ இப்படியே சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தா எப்பவுமே உண்மையை சொல்லணும்ங்கற எண்ணமே உனக்கு இல்ல போல இருக்கு. கிரிஷால இந்த வீட்ல ஏதாவது பிரச்சனை வரும் நீங்க பயந்தா அம்மா கிட்ட சொல்லி அவரை வேணா கூட்டிட்டு போக சொல்றேன். அப்ப கூட உண்மையை சொல்லணும்ங்கற எண்ணம் உனக்கு வரலல. கிரிஷால மட்டும் இல்ல, அதை விட பெரிய பிரச்சனை உன்னால வரும்னு எனக்கு தோணுது. எனக்கு இப்ப ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். உண்மையை நீ எப்ப சொல்லுவ? இன்னும் கொஞ்ச நாள்ல. அதான் அந்த கொஞ்ச நாள் எப்போ? அதுதான் சொல்றேன்ல மீனா, மனோஜ்க்கு கிரிஷ் மேல ஒரு அட்டாச்மெண்ட் வரட்டும் அப்படின்னு. எப்ப வரும்? இல்ல மீனா, இப்பவே இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்களேன். நீ வேணா வெயிட் பண்ணு. இப்ப நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இன்னையில இருந்து இன்னும் ஒரு 7 நாள் உனக்கு டைம். 7 நாளா? அதுவே உனக்கு அதிகம். இன்னும் 7 நாளுக்குள்ள நீ வீட்ல எல்லார்கிட்டயும் உண்மை சொல்லிடணும். இல்லனா 7வது நாள் நான் சொல்லுவேன். இதுதான் என்னோட முடிவு. இன்னும் 7 நாள் தான் இருக்கு. நானே உன்கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். என்ன 7 நாள்? உனக்கு யார் சொன்னா? உனக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாம? தெரிஞ்ச நாள் தான் உன்கிட்ட சொல்றேன். எதுக்கு 7 நாள்? நீ எதுக்குன்னு சொல்ல? ஏன் உனக்கு தெரியாதா? இல்ல, எனக்கு தெரியாது. எதுக்கு 7 நாள்? நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஒண்ணு இல்ல, நம்ம ஷோரூம் ஆரம்பிச்சு 1 இயர் ஆகிறதுக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கு. மறந்துட்டியா நீ? 7 நாள் தான் டைம் கொடுத்திருக்கான். அதுக்குள்ள நான் சொல்லலனா வீட்ல சொல்லிடுவேன்னு சொல்றா. இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றாங்கன்னா கண்டிப்பா ஒரு முடிவோட தான் இருக்காங்க. இவளுக்கு உண்மை தெரிஞ்சப்ப எனக்கு ஒரு பயம் இருந்தாலும் இவளை ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி சமாளிச்சிடலாம் தான் நினைச்சேன். ஆனா இவளே எனக்கு இப்ப டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கா. அதான் என்ன செய்யலாம்னு ஒண்ணுமே புரியல. பேசி கொஞ்சம் டைம் கேட்டு பாரு. எவ்வளவோ அவகிட்ட பேசி பார்த்துட்டேன், அவ கேக்குற மாதிரியே இல்ல. நான் சொல்லலன்னா 7 நாள்ல கண்டிப்பா அவளே வீட்ல சொல்லிடுவா. இன்னைக்கு ஒரு நாள் வேற முடிஞ்சிருச்சு. நான் வேணா பேசி பார்க்கட்டுமா? நான் முடிஞ்ச அளவுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணிட்டேன், அவ முடியாதுன்னு சொல்லிட்டா. நீ வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு.